பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 முழங்கால் ஜெபத்தில் இன்று 12வது நாள். இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எதனால் தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார்? அவருடைய கிரியைகளை பார்த்து. இன்று நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டேன், இனிமேல் நான் அந்த காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்த காரியங்களை குறித்து நம்ம மனஸ்தாபப்பட்டு நம்ம மன்னிப்பு கேட்குறோம்ல, அந்த காரியத்தை நம்ம திருப்பி செய்யாமல் இருக்கிறோமா? அந்த சூழ்நிலையை அந்த மனிதர்கள் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த காரியங்களை திரும்ப செய்ய தான் செய்கிறோம். நம்முடைய கிரியைகளை மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த காலை வேளையில் உங்களோட ஆவியானவர் பேசுகிறார். அதாவது ஒரு படகு போகணும்னு சொன்னால் அதற்கு சுக்கான்றது ரொம்ப அவசியம். அதுதான் திசைகளை எப்படி போகணும், படகு மொத்த படகுலையும் எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி அந்த சுக்கான் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் பாருங்கள். அப்போ அந்த சுக்கான் அப்படின்றது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, ரத்தம் இதெல்லாம் தான். அப்போ இதை எடுத்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது என்னோடய ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கப்பா. என்கிட்ட எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குதோ, எனக்குள்ளே எந்த விதமான மானசீக கிரிகள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனை என் மேலே கோபமாக இருக்க வைக்கிற காரியங்கள் எனக்குள்ளே எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் களை பிடுங்கி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது தான் உங்களுடைய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். இதை தடுக்கும் விதமாக மனுஷங்களை பிசாசானவன் ஏவி விடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லை நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், அவர் உங்களை நேர்த்தியான வழியில் நடத்துவார். அப்படியே பிசாசானவங்க வஞ்சிக்கு விதமாக மனுஷங்களை அனுப்பினாலும், சூழ்நிலையை அனுப்பினாலும் அதை மேற்கொள்கிற பலனையும் சத்துவத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடியால், நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறதுனால, உங்களுக்காக அவர் இரத்த சிந்தினபடியால், உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தபடியால், உங்களுக்காண்டி நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் உங்களுக்காக இந்த காலை வேளையில் 12 விதமான நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமென். அதற்கு நீங்கள் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை மாற்றுவதற்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்குது. அப்போ காதுள்ளவன், காதுன்னு ஒன்று இருந்தால் அவன் கேட்கணும். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னா சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படினாலும் உங்கள்கிட்ட பேசுவார். நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு நம்ம ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய கோணலான வழியை எடுத்து அவர் செவியான பாதையாக கர்த்தர் மாற்றுவார். முள்ளான பாதைகள், பாறையான பாதைகளாக இருக்கிறத நேர்த்தியான பாதைகளாய் மாற்றி அதில் நம்ம கடந்து போக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு அளித்திருக்கிற நன்மையை குறித்து ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுக்கான உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தை, ரத்தம் எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள எதெல்லாம் தீங்கான காரியங்கள் இருக்குதோ அந்த காரியங்களை எங்களை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட பேச்சுக்களை நாங்கள் பேசினாலும் சரி ஆண்டவரே, எங்கள் நாக்கு காவல் வைங்க ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகளுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. அந்த கிரியைகளை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களோட ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, ரத்தம் எல்லாத்தையும் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வாய்க்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளையாய் பேச, நடக்க, சிந்திக்க, செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கும்படியாக எங்களுடைய கிரியைகள் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு வைத்திருக்கிற 12 விதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், 12 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாள் அனுகிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மாற்றி எங்களுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு வஞ்சிக்கும் விதமாய் ஒரு நபர் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வராதபடிக்கு, பிசாசின் தந்திரமான சூழ்ச்சிகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அதை மேற்கொள்கிற பலனை, சத்துவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சொல்லி விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.